हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 11, 12, 13, 14 4 ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பீஷ்மதேவர் மரணப்படுக்கையில் குருஷேத்திர போர்க்களத்தில் இருக்கப்போ யாரெல்லாம் வந்தா அப்படின்னு சொல்லப்பட்டது. சிறந்த ரிஷிகள், முனிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள், தேவ ரிஷிகள் எல்லோரும் அங்கு ஒன்று கூடினார்கள். அந்த தருவாயில் கிருஷ்ணர் முதல் கொண்டு எல்லோரும் அங்கே இருந்தார். எல்லாரையும் பார்த்தோன்னே முதல்ல பகவானுக்கு மரியாதை செலுத்தினார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் நாம் பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார் என்ற போதிலும் அவரது அந்தரங்க சக்தியினால் அவருடைய தெய்வீக உருவத்தை அவர் தோற்றுவிக்கிறார். இதே பகவான் பீஷ்மதேவரின் முன் அமர்ந்திருந்தார். அவரது பெருமைகளை பீஷ்மதேவர் அறிந்திருந்தார் என்பதால் பகவானை அவர் தகுந்தபடி வழிபட்டார். கிருஷ்ணரை அவர் வழிபட்டார் அப்படின்னு முன்னாடி இருக்க ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். இப்போ 11 என்னன்னு பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் படிக்கிறேன். பாண்டுபுத்ரானுபாசீனான் பிரஸ்ரயா பிரேம சங்கதான் அப்யாச்சஷ்டானுராகாஸ்ரைர் அந்தீபூதேன சக்ஷுஷா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பாண்டு மகாராஜனின் மகன்கள் உயிரை விடும் நிலையில் உள்ள அவர்களது பாட்டனாரின் மீதுள்ள பாசத்தினால் பீடிக்கப்பட்டு அவருக்கு அருகில் மௌனமாக அமர்ந்திருந்தனர். இதை கண்ட பீஷ்மதேவர் உணர்ச்சி ததும்ப அவர்களை பாராட்டினார். அன்பாலும் பாசத்தாலும் பூரிப்படைந்த அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பியது. பாண்டு மகாராஜனுடைய மகன்களான பாண்டவர்கள் தன்னுடைய பாட்டனாரான பீஷ்மர் உயிரை விடும் நிலையில் மரணப்படுக்கையில் அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த பொழுது அதை பார்த்தவுடன் பாசத்தினால் பீடிக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் எத்தனையோ உயிர் சேதம் நடந்துருச்சு. குருமார்கள் இறந்து விட்டார்கள், சகோதரர்கள் இறந்து விட்டார்கள், ஆலோசகர்கள் இறந்து விட்டார்கள், உறவினர்கள் இறந்து விட்டார்கள், நண்பர்கள் இறந்து விட்டார்கள், பிரஜைகள் இறந்து விட்டார்கள். இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் ஏற்பட்ட உடனே குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பீஷ்மதேவரை மரணப்படுக்கையில் பார்க்கறதுக்காக யுதிஷ்டர் தலைமையாக கொண்டு பாண்டவர்கள் வந்தார்கள். பலர் தேவரிஷிகள், ஞான ராஜரிஷிகள், பிரம்ம ரிஷிகளும் இருந்தார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அங்கு இருந்தார். ஸோ இப்படி அந்த தன்னுடைய பாட்டனாரான பீஷ்மதேவரை பார்த்த உடனே அவங்களுக்கு மனசில் பாசம் பொங்கியது. ஏன் அப்படின்னா, குந்தி மகாராணி சின்ன வயசுலேயே விதவை ஆயிட்டாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் அது சொல்ல போகிறார் அவர். அப்போது தன்னுடைய மகனான பாண்டு, தன்னுடைய மகன்னா அவருக்கு நேரடியான மகன் இல்லை. வியாசதேவர் பீஷ்மருக்கு ஒரு கசின் பிரதர். அவர் இன்னொரு ஒரே தாயின் மூலமாக வேற ஒரு பராசுரருக்கு பிறந்தவர். ஸோ அந்த வகையில் அவர் கசின் பிரதர். ஸோ அதனால் என்னாச்சுன்னா அந்த வியாசதேவருக்கு பிறந்தவர் தான் பாண்டு. அந்த வகையில் பார்த்தா வியாசதேவர் பாண்டவர்களுக்கும் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தாத்தா முறை. ஸோ அப்படி அந்த பாண்டு தன்னுடைய மகனான பாண்டு சீக்கிரம் இறந்ததுக்கப்புறம் அவங்கள பராமரித்து பார்த்துக்கிட்டது, எல்லா வகையிலும் பார்த்துக்கிட்டது பீஷ்மதேவர். பீஷ்மதேவரும் விதுரரும் தான். விதுரரும் பீஷ்மதேவரும் தான் பார்த்துக்கிட்டாங்க. திருதராஷ்டர் கூட ரொம்ப கம்மி. அதனால் பாண்டவர்களுக்கு பொதுவாகவே பீஷ்மதேவர் மேலே பாசம் அதிகம். விதுரர் இந்த போர்க்காலம் நடக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன், இங்கே அநீதி நடக்குதுன்னு போயிட்டார் விதுரர். அப்போது பாண்டவர்களுக்கு பீஷ்மதேவரை பார்க்கும்போது இயற்கையாகவே ஒரு பாசம் இருந்தது. அப்படியே அந்த பாசம் பிடிக்கப்பட்டு மௌனமாக அமர்ந்தார்கள். அதை பார்த்த உடனே பீஷ்மதேவர் உணர்ச்சி ததும்ப பேச ஆரம்பித்தார். உணர்ச்சி வசப்பட்டார். அவங்கள பார்த்த உடனே பாராட்ட ஆரம்பித்தார். அன்பாலும் பாசத்தாலும் பூரிப்படைந்த அவரது கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்பியது. அவர் பாண்டவர்களை பார்த்தவுடன் எந்த அளவுக்கு பாசம் பீஷ்மதேவர் மேல அவங்களுக்கு இருக்கோ அதே அளவுக்கு இவருக்கும் இருந்தது.
பேச ஆரம்பித்தார். என்ன பேச ஆரம்பித்தார்ன்றதை பார்க்கலாம். 12வது ஸ்லோகம். அஹோ அஹோ கஷ்டம் அஹோ அந்நியாயம் யத் யூயம் தர்மநந்தனாஹ ஜீவித்தும் நார்ஹதா கிளிஷ்டம் பிப்ரதர்மாச்சுதாஸ்ரயா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. பீஷ்மதேவர் கூறினார், எவ்வளவு பயங்கரமான துன்பம், எவ்வளவு பயங்கரமான அநீதி தர்மமே சொரூபமானவரின் மகன்களாக இருந்ததால் நல்லாத்மாக்களான நீங்கள் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அப்பெருந்துன்பங்களுக்கிடையில் நீங்கள் உயிரோடு இருந்தது சாத்தியமாக கூடியது அல்ல. இருப்பினும் பிராமணர்களாலும் பகவானாலும், அச்சுதா அப்படின்றார், அச்சுத்தன்ன கிருஷ்ணர், பிராமணர்களாலும் பகவானாலும் தர்மத்தினாலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் சொல்றார். எவ்வளவு பெரிய துன்பத்தை நீங்க அனுபவிச்சீங்க. பீஷ்மதேவர் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் மீது பொறாமை ஏற்பட்டு நாட்டை தன் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கும் பொழுது அரசியல் காரணமாக பீஷ்மதேவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பீஷ்மதேவர் நீ பண்றது தப்பு தப்புன்னு சொல்லிட்டே தான் இருந்தார். இருந்தாலும் அவரால் துரியோதனனை எதிர்த்து ஒரு காரியத்தை செய்ய முடியல. ஏன்னா துரியோதனுடைய நிழலில் அவர் வாழ்ந்து விட்டார் பீஷ்மதேவர். அதனால வேற வழி இல்லாம துரியோதன பக்கம் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் இது தர்மத்துக்கு புறம்பானது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா கிருஷ்ணர் எப்போ அர்ஜுனன் கூட இருக்காரோ, பாண்டவர்களோட இருக்காரோ, அப்ப தர்மம் அங்கதான் இருக்கும். கிருஷ்ண தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீதம்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. தர்மம் என்பது என்ன? பகவான் எதை நிர்ணயிக்கிறாரோ, எதை சொல்கிறாரோ அது தர்மம். பகவான் எது செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அது அதர்மம். இப்போ பாண்டவர்கிட்ட கிருஷ்ணர் இருந்தனால அதுதான் தர்மம்னு நல்லா தெரியும் அவருக்கு. அதனால சொல்றாரு, எவ்வளவு பயங்கரமான துன்பங்களை நீங்க அனுபவிச்சீங்க, எவ்வளவு மோசமான அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்டது. ஒரு 5 கிராமம் கேட்டாரு. 5 ஊரு கூட எனக்கு போதும், உலகம் முழுக்க நீ வச்சுக்க, எனக்கு 5 ஊரு கூட. நாங்கள் சத்திரியர்களாக பிறந்துட்டோம், சத்திரியர்களான எங்களுடைய கடமை நாட்டை ஆள வேண்டும், பிரஜைகளை பாதுகாக்க வேண்டும். ஒரு ஊராவது பார்த்துட்டு போகிறேன். ஒரு ஊருனா என்ன? இன்னைக்கு காலகட்டத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் காலகட்டத்தில், கட்டபொம்மன் வாழ்ந்த காலகட்டத்தில் அம்பலக்காரர்கள்னு சொல்லுவாங்க. அம்பலம்னு வாங்க. அம்பலம்னா என்ன? அந்த ஊருக்கு அவர் ஹெட்டு. அந்த அம்பலக்காரர்கள் தான் இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் தலைவராக மாறிட்டார், அந்த தலைவராக மாறிட்டார். இவங்கெல்லாம் ஓட்டை போட்டு அம்பலக்காரர்களை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜமீன்தார் அம்பலக்காரர் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய நிலப்புலங்களை வச்சிருப்பவங்க. ஜமீன் அப்படின்னா நிலம்னு அர்த்தம். நிலப்புலன்களை வச்சிருக்கவங்க ஜமீன்தார்களாக இருந்தார்கள். பல பேர் அங்கே வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தார்கள், தர்மத்தை பேணி காத்தார்கள். அதே மாதிரி அம்பலக்காரர்கள் ஒரு ஊருக்கு அவங்க தான் தலைவர்கள், ஒரு ஊரே பண்ணுவாங்க. இன்னைக்கு பிரசிடென்ட் எலெக்ஷனு, பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன், இவங்க எலெக்ஷன் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. எந்த சிஸ்டத்தையும் யாரும் மாற்றலை. அன்னைக்கு வழி வழியாக வந்தாங்க, அந்த ரத்தம் அப்படியே உடம்புக்குள்ளே இருந்துச்சு, மக்களும் மரியாதை கொடுத்தாங்க, அவங்களும் கரெக்டாக இருந்தாங்க. அது ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஏதோ இருந்தான்னு சொல்லி இவங்க வந்து டோட்டல் சிஸ்டத்தையே மாற்றினாங்க. இன்னைக்கு வரக்கூடிய எந்த பஞ்சாயத்து தலைவரும் உருப்படி கிடையாது, எல்லாம் லஞ்சம் வாங்குறவனுங்க. எந்த பிரசிடென்ட்டும் உருப்படியும் கிடையாது. ஊர் பிரசிடென்ட் அவர் எல்லாத்துலேயும் லஞ்சம் உள்ள பூந்துருக்கு இன்னைக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு 5 ஊராவது கொடுன்னு கேட்டார், அது கூட கொடுக்கல. இப்போ எவ்வளவு பயங்கரமான துன்பம், எவ்வளவு பயங்கரமான அநீதி தான் கொடுக்கல. துன்பம்னா அவங்களை எப்படியெல்லாம் கொலை பண்ண முயற்சி பண்ணார் அவர். தர்மமே சொரூபமானவரின் மகன்களாக இருந்ததால் பாண்டுவை வந்து தர்மத்துடைய சொரூபம் சொல்றார் பீஷ்மதேவர். பாண்டவர்களுடைய தந்தையான பாண்டுவை தர்மத்துடைய சொரூபமா இருந்தார் உங்க அப்பா. நீங்கெல்லாம் நல்ல ஆத்மாக்களாக இருந்ததுனால இந்த துன்பத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருந்தது போல இருக்குன்றார். ஏன்னா நல்லவர்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படும். அப்படின்னா ஏன் துன்பங்கள் ஏற்படுதுன்னா, அவங்களுக்கு இந்த உலகத்து மேலே இருக்கிற பற்று இன்னும் போகணும். அவங்களுக்கு இந்த ரொம்ப சக்ஸஸ் கொடுத்துட்டா இந்த உலக விஷயத்து மேலே பற்று வந்துடும். இங்கேருந்து போகணுன்னு நினைக்க மாட்டாங்க. கஷ்டம் வரும்போது தான் கடவுள் மனசில் தோன்றுவார். அதனால நீங்களே நல்லாத்மா 2 விஷயம். ஒன்று, இந்த நல்லாத்மாக்களுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா எப்பவுமே அவங்க பகவான் கிருஷ்ணரோட அவங்க தொடர்பில் இருக்கும் பொழுது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து இது என்னுடைய கர்மம், நான் செய்த பாவம், நான் அனுபவிக்கிறேன், பகவானே இந்த உலகம் உனக்கு வேண்டாம் என்று நீ என்னை உணர்த்துகிறாய் என்று உணரச் செய்யும். நல்ல ஆத்மாக்களான நீங்கள் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. நீங்களாம் நல்ல ஆத்மா, ஆனால் நீங்கள் பாவத்தினால வந்த விஷயம் கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜன் வந்து நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தால் எனக்கு வந்து நினச்சிருக்க கூடாது. நீங்கள் நல்ல ஆத்மா துன்பம் வரும்போது எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பான்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க.
நீங்கள் எல்லா துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அப்பெரும் துன்பங்களுக்கு இடையில் நீங்கள் உயிரோடு இருந்தது சாத்தியமாக கூடியதல்ல. இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவில் நீங்கள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம், சாத்தியமே கிடையாதுன்றார். ஏன்னா விஷம் வச்சாங்க, நெருப்பு வச்சாங்க, ஆயுதங்களால் தாக்க வந்தாங்க, என்னெல்லாமா பண்ணாங்க, உங்களை அழிக்க பல முயற்சிகள் நடந்தது. இந்த முயற்சியெல்லாம் தாண்டி நீங்கள் உயிரோடு இருக்கிறது சாத்தியமே இல்லை. இருந்தாலும் எப்படி இருந்தீங்க? 3 காரணத்தால் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறார் பீஷ்மதேவர். ஆனால் இந்த 3 காரணம் ஒரு காரணம்தான். ஏன்னா இந்த ஒரு காரணத்தை ஒட்டி தான் மற்ற 2 காரணம் இருக்குது. முதல்ல என்ன சொல்ற? பிராமணர்களாலும். ஏன் பிராமணர்களால் அப்படின்னா, பல யாகங்கள் அவர்கள் இயற்றினார்கள். பிராமணர்கள் உபதேசப்படி வேதத்தில் கொடுத்த சாஸ்திரத்தை கொடுக்க விஷயங்களை பல ஒழுக்க விதிமுறை கடமைகளை கடைபிடித்தார்கள். வர்ணாசிரம தர்மத்தை கரெக்டாக கடைபிடிச்சாங்க. அதுக்கு பிராமணர்கள் உதவியாக இருந்தார்கள். பிராமணர்களுக்கு தேவையான நல்ல வசதிகளை செய்து கொடுத்தார்கள். பிராமணர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அந்த ஆசியும் அவர்கள் செய்த அந்த வேத கடமைகளும் அவர்களை காப்பாற்றும் ஒரு காரணம். நான் 2வது காரணத்துக்கு மூணாவது காரணம் தர்மத்தினாலும். பிராமணர்கள் சொன்ன அந்த வழிமுறையை அவங்க கடைபிடிச்சனால தர்மம் வந்தது அவர்களுக்கு, தர்மத்தை பின்பற்றினார்கள். அதனால பிராமணர்களாலும் தர்மத்தாலும். 2வது என்ன சொல்லப்படுது? அதான் டாப், பகவானாலும். அச்சுதா தர்மாச்சுதாஸ்ரயா அப்படின்ட்டாங்க. விப்ர தர்மாச்சுதாஸ்ரயா. விப்ரர் பிராமணர்கள்ட்ட தர்மத்தால. ஆக்சுவலா இங்க 3ஆ தான் போட்டிருக்காரு. இங்க ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா விப்ர தர்ம அச்சுதா ஆஸ்ரயா அப்படின்ட்டார். முதல்ல பிராமணர் அவங்க வழிகாட்டுதல் மாலை, அதனால நீங்க செஞ்ச தர்மத்தால. 3வது பகவான் அச்சுதனுடைய ஆஸ்ரயா, அச்சுதன் கிட்ட சரணாகதி அடைஞ்சனால, அச்சுதனால் பாதுகாக்கப்பட்டனால, கிருஷ்ணருடைய பாதுகாப்பு உங்ககிட்ட இருந்ததுனால, இந்த 3 காரணங்களால நீங்க தப்பிச்சிங்க. ஆனா கிருஷ்ணரை வச்சுதான் மற்ற 2ம். கிருஷ்ணர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் பிராமணர்கள் சொல்றாங்க. அதுதான் தர்மம். தர்மஸ்து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் சொல்றதுதான் தர்மம். அப்ப இதுக்கு பேஸ் என்ன? கிருஷ்ணர் எங்க இருக்காரோ, பகவான் கிருஷ்ணருக்கு எங்கு பக்தி செய்யப்படுகிறதோ, பகவான் கிருஷ்ணர் எங்கு பூஜிக்கப்படுகிறாரோ, பகவான் கிருஷ்ணருக்கு யார் சரணாகதி அடைகிறாரோ, பகவான் யாரை பாதுகாக்கிறாரோ, யாருக்கு ஆசிரியம் கொடுக்கிறாரோ, அங்க தர்மம் நிச்சயம் இருக்கும், அங்க பிராமணருடைய ஆசி நிச்சயம் இருக்கும். அதனால பீஷ்மதேவர் கூறினார், எவ்வளவு பயங்கரமான துன்பம், எவ்வளவு பயங்கரமான அநீதி, தர்மமே சொரூபமானவரின் மகன்களாக இருந்ததால் நல்லாத்மாக்களான நீங்கள் இவ்வளவு துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. அப்பெரும் துன்பங்களுக்கு இடையில் நீங்கள் உயிரோடு இருந்தது சாத்தியமாக கூடியது அல்ல. இருப்பினும் பிராமணர்களாலும் பகவானாலும் தர்மத்தினாலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தை இங்கே சொல்லியிருக்கார். இப்போ 13 என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். 13வது ஸ்லோகம் படிக்கிறேன். சம்ஸ்திதே அதிரதே பாண்டவ் பிருதாபால பிரஜாவதுஹு யுஷ்மத் கிருதே பகூன் கிளேஷான் பிராப்தா தோகவதி முகு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஜெகத்குரு பிரபுபாதர். எனது மருமகளான குந்தியை பொறுத்தவரை பெரும் தளபதியான பாண்டுவின் மரணத்திற்கு பின் அவள் பல குழந்தைகளை கொண்ட ஒரு விதவையானாள். இதனால் அவள் மிகவும் துன்பப்பட்டாள். நீங்கள் பருவமடைந்த பொழுது உங்களுடைய செயல்களாலும் அவளுக்கு பெரும் துன்பம் விளைந்தது. உடனே தன்னுடைய மருமகளை பத்தி பேசுறார். பெரும் தளபதியான பாண்டு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? தர்மத்துடைய மகன்களாக நீங்கள். தர்மம் தான் பாண்டுன்னார். தர்மத்துக்கு அதிபதி பாண்டு. பாண்டு மகாராஜனை அவ்வளவு புகழார் பீஷ்மதேவர். தர்மமே சொரூபமாக இருந்தவர் பாண்டு. இங்க என்ன சொல்றாரு? பெரும் தளபதி, அவ்வளவு பெரிய வீரன். ஆனா என்னுடைய மருமகளான குந்தியை பொறுத்தவரை பெரும் தளபதியான பாண்டுவின் மரணத்துக்கு பின், பாண்டு இறந்து போயிட்டார். அவர் ஒரு சாபத்தினால் இறந்தார். இந்த பாண்டுவின் மரணத்திற்கு பின் அவள் பல குழந்தைகளை கொண்ட ஒரு விதவையான 5 குழந்தைகள் இருந்தது அவருக்கு. 5 குழந்தை. குந்தி மகாராணி மூலமா 3 குழந்தை, பாண்டுவுடைய இன்னொரு மனைவியின் மூலமாக 2 குழந்தை, நகுல சகாதேவன் 5 குழந்தை. இந்த 5 குழந்தைகளை கொண்ட ஒரு தாயாக விதவையாக இருந்தால், இதனால் அவள் மிகவும் பல துன்பங்கள் ஏற்பட்டது. 5 குழந்தைங்களையும் கையில் வச்சுக்கிட்டு, கணவன் இல்லாமல் எவ்வளோ பெரிய போராட்டம் யோசிச்சு பாருங்க.
ராஜ்யத்திலையும் பிரச்சனை வரப்போகுது. நீங்கள் பருவமடைந்த பொழுது உங்களுடைய செயல்களாலும் அவளுக்கு பெருந்துன்பம் விளைந்தது. நீங்கள்லாம் பெரியவர்கள் ஆனதுக்கப்புறம் அரசாட்சி பொறுப்புலையும் பிரச்சனை ஏற்பட்டது, உங்களுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது, இதனாலும் அவள் துன்பப்பட்டாள். ஸோ குந்தி தேவி என்பது இங்கே என்ன தெளிவாக சொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னா, ஆச்சாரியர் நாம் பக்தனாக இருக்கோம், நான் சிறந்த பக்தன், நான் பகவானுடைய நாமத்தை சொல்கிறேன், நான் பகவானுக்கு பூஜை பண்ணுறேன், நான் நல்லவனாக இருக்கேன், எனக்கு ஏன் பகவான் துன்பத்தை கொடுக்குறாரு நினைக்கக்கூடாது. பக்தர்களுக்கு துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் சமமாக பாவிக்க வேண்டும். துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடியது பக்தனுடைய ஒரு குணம்னு சொல்றார் ஆச்சாரியர். ஒரு பக்தனுக்கு துன்பம் வரும் பொழுது அவன் பொறுத்து கொள்ள வேண்டும். நீ சும்மா புலம்ப கூடாது, எனக்கு அதுவாயிடுச்சே இதுவாயிடுச்சே, எனக்கு அப்படி இருக்கே இப்படி இருக்கே, எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் வருது. நோ, பிரபுபாத் தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு பக்தன் இன்பமாக இல்லை என்றால் அவன் நான் துக்கப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னா அவன் பக்தனே இல்லைன்ட்டார் பிரபுபாத். நீ பக்தனாக இருந்தால் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். நீ இந்த உலக விஷயத்தில் உனக்கு நஷ்டம் ஏற்படுது, பணம் இல்லை, சொத்து சுகம் இல்லை, உன்னுடைய உறவு உன்னை நிராகரிக்கிறார்கள், உன்னுடைய குடும்பம் உன்னை நிராகரிக்கிறது, யாருமே உன் கூட இல்லை, கவலையே படாத, கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணரை தவிர வேற எந்த சொந்தமும் நிரந்தரமான சொந்தமே கிடையாது. அந்த சொந்தத்தை மறந்துட்டு இங்க இருக்கிற சொந்தத்தோட நம்ம சேர்ந்து இருக்கிறோம். அதனால இதை வெறுக்கணும்னு சொல்ல வரல, இருக்கக்கூடிய சொந்தம், உன்னுடைய சொந்தத்தை நீ கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்த வேண்டும். அதனால தான் பாகவதம் சொல்லுது, நீ உன்னுடைய குழந்தையையோ மனைவியையோ குடும்பத்தையோ பக்தர்களாக மாற்றவில்லை என்றால் நீ திருமணமே செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தடை விதிக்குது. உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லு. அந்த வகையில் கிருஷ்ணருக்கும் நமக்கு தான் நிரந்தரமான தொடர்பு. கிருஷ்ண பக்தியை தவிர இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் வேற எதுவுமே கிடையாது. நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், மல்டி மில்லியனாக இந்த உலகத்திலே நம்பர் 1 இருக்கலாம், நீ பில் கேட்ஸா இருக்கலாம். பில் கேட்ஸ் கிருஷ்ண டிவோட்டியா? இல்ல, அவர் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச கர்மத்தினால தேவர்களால நவகிரகத்தால அவருக்கு ஒரு பெரிய பணம் இருக்கு. ஆனா அந்த பில்கேட்ஸ் இறந்தா மறுபடியும் பிறந்துதான் ஆகணும். இப்ப இந்த பில்கேட்ஸா இருந்தா அவர் என்ன பண்ணாரோ அதை அனுபவிப்பார். ஆனா பக்தன் அப்படி அல்ல. பக்தன் இந்த உலகத்தை சேர்ந்தவன் அல்ல, அவன் ஆன்மீக உலகத்தை சேர்ந்தவன். எல்லா ஆத்மாவும் ஆன்மீக உலகத்தை சேர்ந்ததுதான். ஆனா பக்தன் அந்த ஆன்மீக உலகத்திற்கு போவதற்கு தயாராகி விடுகிறான். சிறைச்சாலைக்குள்ள போய் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அந்த சிறைச்சாலையில ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஆனா அவன் 1 மாசத்துல வந்துருவான். அதே சிறைச்சாலையில இன்னொருத்தர் சுகபோக வாழ்க்கை வாழலாம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆனா மரண தருவாய் வரை அவன் அங்கதான் இருந்தாகணும். இப்ப 1 மாசம் கஷ்டப்பட்டுட்டு ஜெயில இருந்து வெளியில வர்றது சந்தோஷமா, இல்ல பல காலம் ஏதோ பேரளவுல ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு கூண்டுக்குள்ளே இருக்கிறது சந்தோஷமா? ஜெயிலுக்குள்ளேயே என்ன பிரயோஜனம்? நீ உள்ளுக்குள்ள கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கிறத விட வெளியில நீ கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா சுதந்திரமா இரு. ஆனா அங்கேயும் இங்கே வேற, நீ அங்கே இருந்து வெளியில வந்தா கஷ்டப்படணும் இந்த உலகத்துக்கு வந்தாலும். ஆனா பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போனா நீ சச்சித் ஆனந்தமயமாக விடுவாய், நித்தியமாக சத்தாக இருப்பாய், நித்தியமா இருப்ப, உனக்கு மரணம் கிடையாது. சித்து அறிவுமயமா இருப்ப, ஆனந்தமயமா இருப்ப, சச்சித் ஆனந்தமா மாறுவ. ஆனா அதை விட்டுட்டு இந்த உலகத்துல நீ நம்பர் 1 பணக்காரனா இருக்குன்றதுதான் வாழ்க்கையில லட்சியம், சந்தோஷமா இருக்கிறது தான் லட்சியம், குடும்பத்தோட இருக்கிறது தான் லட்சியம், பணம் காசு சம்பாதிக்கிறது தான் லட்சியம் நினைச்சு வாழ்ந்தனா நீ என்ன பக்தனா இருந்தாலும் துன்பம் வந்தா துயரப்படுவாய், துக்கப்படுவாய். இதனால உன் பக்தி கீழே போகும். ஆனா குந்தி மகாராணி மாதிரி ஒரு உயர்ந்த பக்தைக்கோ பாண்டவர்கள் மாதிரி உயர்ந்த பக்தர்களுக்கோ அவர்கள் மனச்சோர்வு அடைய மாட்டார்கள். எல்லா நிலையிலும் கிருஷ்ணர் என்னுடன் இருக்கிறார், எனக்கு நல்லதோ கெட்டதோ கிருஷ்ணர் என்னை வழிநடத்துகிறார் அந்த சரணாகதிக்கு போவாங்க. அதனால எந்த தொல்லைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாது பொறுத்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் பக்தனுடைய ஒரு உயர்ந்த குணம் அப்படின்னு ஆச்சாரியங்க சொல்றார். பதம் 14 என்னன்னு பார்க்கலாம். சர்வம் கால கிருதம் மன்யே பவதாம் சயத் அப்ரியம் சபாலோ யத் வச்சே லோகோ வாயோரிவ கனாவலி கனாவலி. இன்னொரு ஸ்லோகம் படிக்கிறேன். சர்வம் கால கிருதம் மன்யே பவதாம் சயத் அப்ரியம் சபாலோ யத் வச்சே லோகோ வாயோரிவ கனாவலி. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை மணிவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். இவை அனைத்தும் தவிர்க்க முடியாத காலத்தினால் விளைந்தவையே என்பது என் அபிப்பிராயமாகும். மேகங்கள் காற்றினால் அடித்துச் செல்லப்படுவதைப் போலவே எல்லா கிரகங்களிலும் உள்ள அனைவரும் காலத்தினால் ஆளப்படுகின்றனர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும், அந்த கீழுலகம் நடு உலகம், நாம் இருக்கக்கூடிய பூமி மேல் உலகம் எல்லாமே காலத்தால் ஆளப்படுகிறது.
ஏன்னா தேவர்களுக்கும் ஆயுட்காலம் இருக்கிறது. அந்த ஆயுட்காலம் முடிஞ்சா அவருடைய வயசு முடிஞ்சிருச்சு. காலம் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. காலத்துக்கு கட்டுப்படாதவர் யாருமே கிடையாது. சொல்றார், இவை அனைத்தும் தவிர்க்க முடியாத காலத்தினால் விளைந்தவையே என்பது என் அபிப்பிராயம். இது யாரும் காரணம் இல்லை. குந்தி தேவி கஷ்டப்பட்டதுக்கோ பாண்டவர்கள் கஷ்டப்பட்டதுக்கோ காலம்தான் காரணம். எப்படி மேகங்களை காத்து வந்தா அடிச்சு கொண்டு போயிடுமோ, ஒரு மேகம் மொத்தமாக இருக்கும், ஆனால் காற்று பயமாக வீச ஆரம்பிச்சா கலைஞ்சு போயிடும். அந்த மாதிரி எல்லா கிரகங்களிலும் உள்ள அனைவரும் காலத்தினால் ஆளப்படுகிறார்கள். எல்லாரும், தேவர்கள் முதல் கொண்டு மனிதர்கள் எல்லாரும் இந்த காலத்தால் ஆளப்படுகிறார்கள். அதை தான் நான் சொன்னேன். நீ பில்கேட்ஸாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் காலத்தால் ஆளப்படுவாய். இப்போ நடந்த சமீபத்தோடைய அந்த பிரச்சனையில், அந்த கொரோனா பிரச்சனையில் எத்தனை பிரபலங்கள் இறந்தார்கள். எவ்வளவோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் அந்த கொரோனா என்பது காலம், அதுதான் காலம். தனியாக காலத்தை போய் நீ தேடலாம் வேணாம். இன்னைக்கு உதாரணம்னா கொரோனா தான் காலம். அந்த கொரோனா என்ற காலம் வரும்போது எல்லாருடைய வாழ்க்கையும் மாறுது. எப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் எல்லோரும், பிரபலமான அனைவரும் தன்னுடைய உயிரை விட்டு அந்த உடம்பை விட்டு போய் தான் ஆகணும். நீ எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த பிரபலம் முடிஞ்சு போச்சு. பல பேர் உன்னை பற்றி பேசலாம், அந்த ஆத்மாவுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனடியாக அந்த ஆத்மா இன்னொரு சரீரத்தை எடுக்க வேண்டும், அதுவும் காலத்தின் கட்டாயம். அதனால நாம ஒரு புண்ணியமான மத கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள், யாரெல்லாம் பக்தி பாதையில் பின்பற்றக்கூடியவர்களோ அவர்களை பகவான் காக்கிறார். வைஷ்ணவர்களால் காக்கப்படுகிறார்கள், பிராமணர்களால் காக்கப்படுகிறார்கள். ஏன்னா பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் அவங்களை வழி நடத்துறாங்க பக்தி பாதைக்கு செல்வதற்காக. இப்படி விசுவாசம் உள்ளவர்களாக பிராமணர்கள் மூலமாக, வைஷ்ணவர்கள் மூலமாக பக்தியில் அவர்களுக்கு விசுவாசம் பகவான் மீது விசுவாசம் அவர்களுடைய வழிகாட்டு பிரகாரம் அவங்க வாழ்க்கை நடத்தும் போது இந்த 3 விஷயங்கள் ஒரு வாழ்க்கையோட மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாகிறது. பகவான் மேஜரா, பகவான் பிராமணர்கள் மூலமாக, தர்மத்தின் மூலமாக, பிராமணர்கள்னா வைஷ்ணவர்கள் நினைச்சுக்கணும், கிருஷ்ண பக்தர்கள் மூலமாக நாம செய்யக்கூடிய தர்மம், பகவானுடைய நாமத்தை சொல்றது, ஹரிநாமத்தை பாடுறது, பாகவதத்தை கேட்கறது, பகவத்கீதையை படிக்கிறது, பிரசாதத்தை பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்றது, இது மூலமா தர்மம். இதன் மூலமாக பகவான் நம்மளை காக்கிறார் எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா பிரம்மதேவர், பிரம்மா எல்லாத்தையும் படைச்ச பிரம்மா கூட காலத்துக்கு கட்டுப்பட்டவர் தான். அவருக்கும் ஒரு ஆயுள் என்ற ஒரு காலம் இருக்கிறது. அதனால காலம்தான் இதெல்லாம் செய்யுதுன்னு போது எந்த ஒரு பக்தனும் அதிருப்தி அடையக்கூடாது. என்னுடைய நிலைமை இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே, இது ஏன் நடக்குது, அதே நடக்குது, இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு பவரே கிடையாது. என்ன நடக்குதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். கிருஷ்ணர்கிட்ட முழுமையாக சரணாகதி அடைஞ்சிடணும். உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்காத, நீ ஆராய்ச்சி பண்ணாத. கிருஷ்ணர் என்ன கொடுக்குறாரோ, ஆனால் நாம நல்லபடியாக நடக்கணும். நாம ஆச்சாரியர் என்ன சொல்றாரோ, குரு என்ன சொல்றாரோ அது பிரகாரம் வாழ்க்கையை நடக்கணும். கிருஷ்ணர் இதே பரமாத்மாவா இருக்கார், சைத்திய குருவா, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும். இப்படி நடந்தால் நிச்சயமாக பக்தர்களுடைய வாழ்க்கையில் இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் அவர்கள் என்றும் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். பக்தர்களுக்கு கிருஷ்ண பக்தியை தவிர மிகப்பெரிய செல்வம் வேறு ஒன்றுமில்லை. அது கிடைத்தால் போதும், நம் வாழ்க்கையின் லட்சியத்தை, பிறந்த பயனை அடைந்து விட்டோம் என்று பொருள். இன்றைய நாள் நல்ல ஒரு நாள் அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथरा श्रीमद्भागवतम की जय, जगद्गुरु श्री प्रभुपाद की जय, गुरुदेव की जय, सर्वं श्री कृष्णार्पणमस्तु। ओम तत्सत।